fourth session. அந்த fourth sessionல பாசிட்டிவ் சைக்காலஜியை கொண்டறினோம் அண்ட் ஹாப்பினஸ். அப்போ இது ஒரு புது புது பிரான்ச் பாசிட்டிவ் சைக்காலஜி. அது என்னன்னு சொன்னால் அந்த ஹியூமனிஸ்ட் மூவ்மெண்ட், அந்த எப்ரஹாம் மஸ்லோ, ரோலமே, மற்றவேல், இது என்னது இது சொன்னது இங்கதான் சொன்னது இல்லை. இது எங்கட பெரியாக்களும் அங்க தீர்க்க தரிசனத்துல சாமிமாரும் சொல்லி இருக்கணும். நாங்கள் தான் அந்த பவுண்டரிய போட்டு அவைவியன்றோம். அந்த மாதிரி நடக்க இல்லை. எல்லாம் அது பெரிய எனர்ஜியில நடந்து கொண்டு போகுது. நாங்கள் அவ காய்ச்சட்டை போட்டதையோ இல்லாட்டி வேட்டி அட்டினவையோ நாங்கள் அதுல பார்த்து கொண்டு நிற்கிறோம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் அரமணி தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் தொடர்ந்து 4வது பகுதியாக மைண்ட்ஃபுல் லிவிங் பற்றி சுசீலா ராஜா அவர்கள் பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி. நன்றி ஸ்ரீ கந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்தவல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வறட்சியை போக்கும். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை தயவு செய்து கலட்டி விடுங்கள். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். உங்கள் கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது உள்வாங்கப்படும் பிரபஞ்ச சக்தியின் 100% சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தியானத்தின் போது ஒரு மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இன்று நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்திற்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ், எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்துவிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சரோ மாஸ்டர். பிரபஞ்ச சக்தியை பார்ப்போம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சக்தியாக
உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு, PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று மிகவும் சிறப்பாக சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் தியானத்தை சிறப்பாக வழிநடத்தினார்கள். அதற்கு இசைவாக இந்த மியூசிக்கை நான் போட்டேன்னா நம்மட்டது டாக்டர் சிவச்சந்திரிகாவை முதல் போட்டவர், அவருக்கும் நன்றி கூறி, ஆனந்தி மாஸ்டர் ஃப்ளையர் எல்லாம் போட்டவர், அவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி ஏற்பட வழிவகைகள் செய்வோம் என்று எமது சிறப்பு பேச்சாளராக சுஷிலா ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மைண்ட்ஃபுல் லிவிங்கை பற்றி இன்றைக்கு 4வது கிளாஸ் எங்களுக்கு எடுக்க வந்திருக்கிறார்கள். அவரை பற்றி நான் முந்தையும் கூறியிருக்கிறேன், என்றாலும் சிறு அறிமுகம். அவர்கள் 1980ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர். மற்றது கணக்க சமூக சேவைகள் எல்லாம் செய்து வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்காவில் இந்த ஓரால போன மற்ற சுனாமி விக்டிம்ஸ் அவைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப்புகள், சமூக சேவை நிறைய செய்து, மற்ற இந்த தியானத்தையும் எல்லோருக்கும் இதை பழக்கி கொண்டு வருகின்றார்கள். அதாவது மைண்ட்ஃபுல் லிவிங்கை பற்றி மற்ற ரட்லண்ட் கண்ட்ரி சைட்லேயும் கன பேருக்கு இந்த தியானத்தை சொல்லிக் கொடுத்து கன பேர் இதால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கணும். அதுபடியாக எங்களுக்கும் அதை பற்றி இப்போ இன்று 4வது வகுப்பு. இப்பொழுது நாங்கள் அவர்களை தளத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். சுஷிலா ராஜா மாஸ்டர், இப்பொழுது நீங்கள் உங்களோட கிளாஸை ஆரம்பிக்கலாம். நன்றி. அருந்ததி மாஸ்டர் அண்ட் ஸ்கந்தராஜா மாஸ்டர், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 4வது செஷன். முதலாவது செஷன் நாங்கள் தொடங்கும் முதல் ஒரு பேக்ரவுண்டை பார்த்துனாங்க. இன்றைக்கு ஏன் மைண்ட்ஃபுல் லிவிங் முக்கியமானது என்றால், 2025 பல ரீசர்ச் படி யூனிவர்ஸ்ல கன மாற்றங்கள் வருது. அந்த நேரம் மேபி வெளியில பிரச்சனைகள் கூடலாம், அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாமல் போகலாம். அப்ப நாங்கள் எங்களை இன்னும் கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய மெத்தட்ஸ் அதுகளை பார்த்து, டெக்னிக்ஸை பார்த்து எங்களை கூட கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நேரம் அது உண்டு. 2வது, இது ஒரு ஸ்கில்லாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு லேசா இருக்கும். 3வது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கிறதுக்கு வசதி இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் என்ன என்றால், நாங்கள் பார்த்த முதலாவது செஷன்ல மைண்ட் என்றது, எங்களோட மனமானது அலைபாஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டு திரிஞ்சு அன்டைம்டா இருக்கிறபடியா அது எங்களுக்கு முன்னேறதுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு விடுவதில்லைன்றதை பார்த்தோம். 2வது, வீக் பாக்கெட்ல அந்த பாடி என்றதை பாக்கெட்ல முதல் மைண்டை பார்த்தோம், பிறகு பாடி என்றது பாக்கெட்ல பாடி மைண்ட் எல்லாம் கனெக்டடா இருக்குது. பிரெயின் பாடியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் இதெல்லாம் தண்ட பாட்டுல இயங்குது. எங்களோட இருதயத்தை நாங்கள் இயக்க இல்லை, அது தண்ட பாட்டுல இயங்குது. அதே மாதிரி எத்தனையோ உடம்புல இருக்கிறது எல்லாம் தங்களோட பாட்டுல ஹீல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டு இருக்குது. அப்ப யாரோ எங்களோட இருந்து எங்களுக்கு உதவி செய்யறத நாங்கள் முதல் கவனிக்க வேணும். நாங்கள் அதை விட்டுட்டு நான் ஓடிக்கொண்டு திரிகிறோம். அப்ப அது 2வது பாடம். அப்ப அதுவும் எங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான ஒரு பாடம். ஆனா நாங்கள் அதை விளங்க இல்லை இதுவரைக்கும். இப்ப விளங்கினோம்னா தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நான் மட்டும் இல்லை, எனக்கு சப்போர்ட் டைம்
இருக்கிற அந்த எனர்ஜியோட நான் கனெக்ட் பண்ண வேணும், அதை நம்ப வேணும், அதை அன்பாக நான் ஏற்றுக்கொள்ள வேணும். மூன்றாவதாக நாங்க பார்த்தது அந்த இயற்கையாகவே நாங்கள் அந்த பயஸ் எங்களை பாதுகாக்கிறதுக்குத்தான் நாங்க பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஜங்கிள் ரூல் என்ற மாதிரி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற மாதிரி நாங்கள் சர்வைவ் பண்றதுக்காக முதலுங்களை தான் பார்ப்போம். அப்ப சுத்தி வர சில நேரத்துல நான் முந்தி பல காலத்துக்கு முதல் கதை கேட்கல சில ஒரு ஆள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்குது, ஐயோ பிளேன்ல பிள்ளைக்கு போட விட மாட்டேன் இந்த வெள்ளக்காரர், உங்களை என்ன நீங்க போட்டுட்டு தான் அங்க போடணும், அவைக்கு தெரியாது நாங்கள் பிள்ளை வளர்க்கறது வேற மாதிரி என்று. ஆனால் இந்த சுனாமிக்குள்ள நிக்கல எத்தனையோ பேர் கையை விட்டுட்டு வந்து கேட்டவை, ஐயோ நான் இந்த சுனாமியை பெருசா அள்ளி கொண்டு போட்டதே பிள்ளையா, நான் பிள்ளை விட்டேன். இதுல கலாச்சாரம் இல்லை, நாங்கள் எல்லாம் wired in a certain way. அப்ப வெள்ளக்காரன் இந்தியாக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, நாங்கள் பெருசு இல்லை, அவ சுருசும் இல்லை, அவ பெருசு நாங்கள் சுருசும் இல்லை. அந்த இந்த பாடங்களை தான் விளங்க வேண்டிய நேரம் வந்துட்டுது. அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வயரிங் அப்படி போகுதுன்னு சொன்னால் அதால இவ்வளவோ பிரச்சனைகள் விட்டு இருக்கிறோம். அதை சரியா விளங்காமல் அந்த வயரிங்ல பிழை இல்லை, அது இனி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி அந்த வயரிங்கை மாத்துறதுதான் இது. அன்றைக்கு பல பல வருஷங்களுக்கு முன்னால எங்களோட மூதாதையல் சில இதுகளை காட்டுல போய்தான் சாப்பாடு எடுக்க வேணும். இப்ப அதை விடுங்க, இப்ப ஸ்ரீலங்கால இருந்துட்டு வந்த எங்களுக்கே தெரிய வேணும் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்ட போர்களுக்களால வறுமையாளுக்களால வந்த சமுதாயம் நாங்கள். அப்ப எங்களுக்கு அந்த இதுகள் அந்த இதுகள் எல்லாம் நினைப்புகள் எல்லாம் இங்க இருக்கும் மைண்டுக்குள்ள. அப்ப இருந்தா போல பணம் வந்தா போல மேசையில பணம் இருக்குது, பேங்க்ல பணம் இருக்கண்டா போல அதை உடனே எங்களுக்கு கையாளுறதுக்கு தெரிய போறது இல்லை. இப்ப அந்த ஓவன் ஆயிட்டா சில நேரத்துல இந்த யங் ஆக்டர்ஸ் பணம் வந்தால் என்ன அந்த அர்த்தவன் என்ன உண்டு இளையும் கூட மாதிரி அர்த்த ராத்திரியில் குடை பிடிக்கிறவன், அந்த மாதிரி நாங்க சில நேரத்துல தலகீழ அந்த காசு வந்துட்டு. ஆனா சில இந்த நேரத்துல தான் நாங்கள் விளங்க வேணும், நாங்கள் பாடங்கள் படிக்கத்தான் நாங்க இது வந்திருக்குது, கொட்டி இருக்குது, ஆனால் அதுவும் போகும். ஹெல்த் இப்ப இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அங்க என்ன கூப்பிட்டு பூ மாலை போட்டு என்ன பொன்னாடை போத்தி எல்லாம் செய்வினோம், அதுவும் போகும். அப்ப அந்த நேரத்துல நாங்கள் தலகீழா நின்று மற்றவையில கூட மதிக்காமல் எல்லாம் செய்தோம் என்றால் அதுவும் எங்களுக்கு வந்து சேரப்போகுது. நியதி அதுதான். அப்ப இதுகளைத்தான் விளங்குறதுக்கு எங்கட செட்டப். இப்ப இதுதான் நாங்கள் இங்க விளங்குறோம். அப்ப இதுகள் வந்தாத்தான் விளங்கினாத்தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஓகே, அப்ப 3 பாடம் 3 கிழமை அரவாசி செய்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் 4th செஷன். அந்த 4th செஷன்ல பாசிட்டிவ் சைக்காலஜியை கொண்டறினோம் அண்ட் ஹாப்பினஸ். அப்ப இது ஒரு புது பிரான்ச் பாசிட்டிவ் சைக்காலஜி. அது என்னன்னு சொன்னால் அந்த ஹியூமனிஸ்ட் மூவ்மெண்ட், அந்த எப்ரஹாம் மஸ்லோ, ரோலமே, மற்றவேல் இதுக்கு என்னது இது சொன்னது இங்கதான் சொன்னது இல்லை, இது எங்கட பெரியாக்களும் அங்க தீர்க்க தரிசனத்துல சாமிமாரும் சொல்லி இருக்கணும். நாங்கள் தான் அந்த பவுண்டரிய போட்டு அவைவியன்றோம். அந்த மாதிரி நடக்க இல்லை, எல்லாம் அது பெரிய எனர்ஜியில நடந்து கொண்டு போகுது. நாங்கள் அவ காய்ச்சட்டை போட்டதையோ இல்லாட்டி வேட்டி அட்டினவையோ நாங்கள் அதுல பார்த்து கொண்டு நிற்கிறோம். அதுதான் எங்களோட டவுன்ஃபால். ஒரு மேப்பை பார்த்தால் ஏயிலிருந்து போறதுக்கு தான் அந்த மேப். நாங்கள் அந்த மேப்பை வச்சுக்கொண்டு அதுல பச்சை கூட இருக்கு, என்ன எண்டதுல மட்டை ஓட்ட காவர்,
அப்ப நான் இது யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டாலும் இது குவாலிட்டி கூடவே இருக்கும் என்று அது எல்லாம் மெனக்கடுறாம். அந்த மேப் வந்து நாளைக்கு அதுவும் போயிடும், எரிஞ்சிடும். அங்க எல்லையில இது வந்து நெருப்பு வந்த மாதிரி வந்தால் அதை பார்த்து கொண்டு நான் போன நாண்டதான் கெட்டித்தனம். சரி, அதை விட்டுட்டு நாங்கள் வேற இடத்துல நிக்கிறோம், ஸ்டக் ஆகி. ஸோ இப்போ இன்றைக்கு என்ன பார்க்குறோம்டா, இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி வச்சுக்கொண்டு அந்த ஸ்டக்கான இடத்துல நிற்காமல் எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் எது பெருசு எது சிறுசு என்று சொல்லி தேடாமல் எங்களோட சந்தோஷத்தை கூட வளர்க்க வேணும். அந்த சந்தோஷத்தை வளர்க்கல அதுதான் நான் அடுத்த வயரிங். நெகட்டிவ் வயரிங் கொண்டு வந்து எங்களுக்கு ஐயோ எங்களால செய்ய இயலாது, நாங்க பெருசு இதுன்றதுதான் அந்த நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து நானும் பெருசு அவனும் பெருசு, அந்தந்த நேரத்துக்கு எல்லாரும் பெருசா தான் சிறுசுன்னு தான். அது நடக்கல அதை விளங்கி கொண்டு போனாதான் எங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஹாப்பினஸ் வந்து இப்போ டாக்டர் வெயின் டாய் சொல்றாரு, அந்த ஹாப்பினஸ் வந்தால் ஒரு வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா செய்யற மற்றவையை மன்னிச்சு விடுறதுக்கோ இட்ஸ் ஓகே, இன்னும் இந்த முறை தோத்துட்டோம் அடுத்த முறை வெல்லுவோம் என்று அப்படியான ஒரு மனப்பான்மை கொண்டுறதுக்கு செய்யலாம். மற்றதாவது செல்ஃப் எஸ்டீம் இதென்னும் பரவாயில்ல இந்த முறை பிழைச்சா அதுக்கு என்ன இது இல்ல நான் என்னண்டு விட்டு கொடுக்கறது. இப்ப ராத்திரி நான் ஒரு இந்த சில நேரத்தில் இப்படியானது பாக்குறது, இந்த பழைய காட் ஃபாதர் ஃபிலிம் பார்த்துருக்குறீங்களோ தெரியல. அது வந்து அந்த சிசிலி, இட்டலியில சிசிலி அந்த இடத்துல எடுத்தது. அதை தான் அமெரிக்காவை போட்டு வச்சிருந்த அந்த மாஃபியா அவைக்கு அந்த ராங்கி ஆணவ அந்த ராங்கின்றது தன் மரியாதை என்றதுக்கு அளவுக்கு மிஞ்சி போட்டது. அப்ப அவையிலிருந்து அந்த மகள் இந்த யாரோ என்னவோ சொல்லி போட்டினம்ன்றதுக்கு உடனே மர்டர். இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னு தான் எங்களோட சமுதாயத்திலையும் அந்த ஆனர் கில்லிங்ன்றது எல்லாமே இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் விட்டு அடுத்தடுத்து அந்த ராங்கி நான் யாருன்னு தெரியுமா என்ற சொல்லிலேயே எங்கட சமுதாயத்துல கண்ண பேர் அடிபட மற்றவைக்கு சொல்றது, நான் யாருன்னு தெரியுமா, நான் இவ்வளவு வேர்த்து தெரியுமா. அப்ப that doesn't define us. இங்க நாங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் எங்கட காருகளோ வீடுகளோ எங்கட பொருள்களோ பேருகளோ ஒன்றுமே வரப்போறது இல்லை. அதை விளங்கி அதோட வர்றது அந்த அடக்கம், அந்த ஹியூமினிட்டி தான் எங்களை அவன்கிட்ட கொண்டு போகுது உள்ளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக தன்மைக்கு. அப்ப அந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்படி வளர்க்கிறோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கலியா நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட், நல்ல கம்யூனிகேஷன், நல்ல இன்டராக்ஷன், நல்ல எக்ஸசைஸ், சந்தோஷமா மற்றவையோட விட்டு கொடுத்து பழகிறேக்கில்ல தண்ட பாட்டுல ஒரு நல்ல இடத்துக்கு நாங்க தள்ளுப்பட போறோம். அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது நடக்கல தான் எங்களுக்கு தெரிய போகுது. இந்த தண்ணிய பார்த்தா ஓ அது அரைவாசி ஃபுல் என்ன இல்லாட்டி 3/4 ஃபுல்லா இருந்தாலும் அது பத்தாது, அது அவன்கிட்ட கூட கிடக்குது. அதில் அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்களா, அந்த குணம் என்னட்டத்தான் இருக்க வேணும். அப்ப நான் என்றது இன்னும் கலர இல்லை. அப்ப மூன்றாவது எங்க ஸ்கிரிப்சர் சொல்ற மாதிரி முதல் கட்டம் தன்னை வளர்க்கிறது, ரெண்டாவது கட்டம் தன் குடும்பத்தை வளர்க்கிறது, மூன்றாவது சமுதாயத்தை வளர்க்கிறது. அந்த சமுதாயத்தை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் வர மாட்டுது. அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை உலகத்துல. ஒவ்வொருத்தரும் என்ன விட பெரிய ஆள் யார் இருக்கிறேன், அமெரிக்காவிட பெரிய ஆள் இன்றைக்கு அந்த டிபேட் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் எங்க போனாலும் எங்களை தெரியாதா, அப்ப சரி நீங்க எங்களை யாருன்னு கண்டுபிடிங்களேன். ஓகே, அப்ப இதுலதான் நாங்கள் மினக்கடுறோம். அந்த சந்தோஷமான இடத்துக்கு போய் விட்டு கொடுத்து இதன்றதுக்கு டைம் இல்லை. ஓகே, ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது என்னென்றால் டோபமின், ஆக்சிடோசின், செரோட்டோனின், எண்டோஃபின் என்றது. இது வந்த உடனே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் பூரணத்துவமா மாறுறேன். இதுதான் ஆயுர்வேதா சொல்லி கொடுக்குது. சரியான சாப்பாடு, சரியான ரெஸ்ட் அதுகள் வரையில
I am happy. If I'm comfortable with myself, நான் என்ன பஸ்ல தெரிஞ்சா தான் என்ன, ஒரு சின்ன ரூம்ல இருந்தா தான் என்ன, நானா ரெண்டு எனக்கு தெரியும் என்ன. அண்ட் ஐம் சோ ஹாப்பி வித் எவ்ரிதிங். சேர்த்துத்தான் நான் அதால வச்சுத்தான் இது ஓடுறபடியாத்தான் நான் பெரிய கார் வச்சிருக்கிறபடியாத்தான் நான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன் என்றால் எனக்கு ஒன்றுமே நான் படிக்க இல்லை இங்க வந்து. ஆக சமுதாயத்துக்கு காட்டுறதுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் அந்த வெளி உலகத்துல இருக்கிற எங்கட நடத்தையல். உள்ளுலகத்துக்கு இதைத்தான் திருப்ப சொல்லி பார்க்க சொல்லி நம்ம எல்லாரும். ஆல்ரைட், அப்ப ஹாப்பி ஹோம். மற்றது லவ். உலகத்தை பிடிச்சு வச்சுக்கொண்டு ஓட்டுறது எது? அந்த அட்ராக்ஷன். ஆல்ரைட், அது பெரிய எனர்ஜிஸோடன்னு சொல்லுங்க, இல்லாட்டி சின்ன சின்ன அளவுல என்று சொன்னாலும் எங்கேண்டாலும் அந்த ஒரு அன்பு தான் உலகத்தை இயக்குது. எவ்வளவு பெரிய கிரைசிஸ் வந்தாலும் அந்த அந்த கடைசி நேரத்துல யாரோ ஒரு ஆள் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் செய்யறபடியா உலகம் தப்பி 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 கொண்டு போகுது. இப்ப சிலதுகள் அந்த குணங்கள் கூடிட்டுது. இப்ப எங்கட இடங்கள்ல ஒரு பூனை மரத்துல இருக்குமான்னு சொன்னால் நாங்கள் ஓடி போய் அதில் ஏறி இறங்கி எல்லாம் செய்வோமா? இல்லை. அப்ப அந்த அன்புன்றது சில நேரத்துல கொஞ்சம் டவுட்ஃபுல். அது எந்த மரத்துல நான் இந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா இங்க ஒரு மரத்துல வந்துட்டுன்னா ஃபயர்மேன் வந்து ஓரி அந்த சின்னொரு பூனைக்குட்டி அதை ரக்கியத்தின எல்லாம் நடக்குது. சுனாமி டைம்ல வாலியா காசு செய்தாங்கல்ல என்ன, இங்க சேர்த்து அங்க ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டது. அங்க அடிப்பட்ட இடங்களுக்கு போறதுக்கே கன பேர் கொடுத்தண்டு இல்லை. அப்ப அந்த சிலதுகள் அந்த கேள்வியிலும் எந்த மரத்துல இருக்கிற கேள்விக்குரியல் சொல்றேன். அப்ப அன்புன்றது இயற்கையா வர வேணும். அது எங்களுக்கு இருக்குது. அதை நாங்க கட்டி எழுப்ப வேணும், துறந்து விட வேணும், ஷேர் பண்ண வேணும். மற்றது கம்பேஷன் என்று சொல்லிக்கல, தட் இஸ் சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட். வெளியில இருந்து நாங்கள் மக்களுக்கு காட்டுறதுக்கு இதுன்ற இல்லை. இப்ப எல்லாத்திலும் பெரிய தானம் அன்னதானம். என்னென்னா அன்னதானம் என்று சொல்லி தான் எங்கட கதை. ஆனா அந்த அன்னதானம்ன்றத கொடுக்கறதுக்கு, அது சும்மா அந்த கொடுத்து பெரிய இதுல செய்யறதாலேயே பெரிய புண்ணியம் வருதோ எனக்கு தெரியாது. பட் அந்த சின்ன ஒரு இதத்தன்னும் கொடுக்கலும் என்றால் நாங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஒரு கம்பேஷனோட, அங்கதான் இந்த கைண்ட்னஸ் இன் பிராக்டிஸ். அதுதான் அந்த உலகத்தை மாற்றுது, உலகத்தை இயக்குது. தென் ஃபார்கிவ்னஸ். எல்லாருமே பிளவிடுறோம். அந்த என்னன்னா நாங்க வாயப்பாண்டு பட்டிருக்கிறது அது. அப்ப எனக்குத்தான் தேவை, என்ற பிள்ளைக்கு தான் முதல் தேவை, மற்றதையும் அவைக்கு கிடைப்பான். சின்னது கிடைச்சாலும் அதுக்கு எத்தனையோ எல்லாம் கதை கட்டி இது சட்னு அவைக்கு கரைச்சல் கொடுத்து அத்தனையோ விளையாட்டுகள் எல்லாம் நடக்குது. ஆனால் இது தெரியாமலே இருக்கிற ஆக்களும் இருக்கணும். டினாயல்ல தான் 60 நேரம் அவங்களோட வாழ்க்கை போகுது. போனாலும் அந்த அந்த இல்ல இது நடந்தது பிள்ளையா இருந்திருக்கலாம் என்று சொல்லி போட்டு மன்னிச்சு விட தெரியணும். இப்ப இதுல வந்து கிறிஸ்டியானிட்டி இஸ் வெரி குட். நாங்கள் எங்களுக்கும் இருக்குது மன்னிக்கிறத பற்றி வள்ளுவர் எல்லாம் எழுதி இருக்கிறார். ஆனா பெருசா எங்களுக்கு சொல்லி தந்ததா இல்லை. இப்ப என்ன பொறுத்த அளவுல சிச்சு விட்டுறாத என்றுதான் நான் வளர்ந்தேன். ஓகே, மன்னிச்சு விடு என்ற குணம் என்று சொல்லி பெருசா எனக்கு சொல்லித்தர இல்லை. மேபி ஒரு கரெக்ட் தனம் எங்களோட ஃபாதர் சொல்லி இருந்திருப்பார். பட் மட்டும்படி எங்களோட ஃபீமேல் சைட்ல இருந்து அது வேற இல்லை. ஆனா மன்னிப்புன்றது கொடுக்க முடியாட்டி, மன்னிக்க தெரியாட்டி நாங்கள் முன்னுக்கு போக இயலாது. எல்லாருமே பிளவிட்ட நாங்கள். இப்ப நாங்க பெருசா என்னத்தை எடுக்கிறோம்னு சொன்னால் மற்றவை பிளவிடினும் நாங்கள் பிளவிட இல்லை. அது இல்லை, அப்படி நடக்க இல்லை உலகம். உலகத்துல எல்லாருமே பிளவிட்டுத்தான் நாங்கள் பாடம் படிக்கிறோம். சில நேரம் பெரிய சாமான்களை இழக்கிறோம், கஷ்டப்படுறோம், வெக்கப்படுறோம், துக்கப்படுறோம், கோபப்படுறோம். இப்ப இதுகள் மூலமாகத்தான் நாங்கள் படிக்கிறோம். இல்லை இது வந்தது போகத்தான் வந்தது,
அது வந்துட்டுது, எனக்கு கிடைக்க வேண்டியது இவ்வளவுதான், இனி அது போகணும் வேற யார்கிட்டயோ என்று சொல்லி. alright? அப்ப அதுகளை விளங்கினா then we are lot more relaxed. மற்றது how to forgive என்று சொல்லிக்கல, இன்னொரு ஆளுண்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க. அந்த ஆள் மேபி கஷ்டப்பட்டு உழைச்சிருந்திருக்கும், இல்லாட்டி அதுக்கு எரிச்சலா இருந்திருக்கும். இப்ப அந்த குணங்கள் இருந்திருந்தால், இப்ப இதைத்தான் நான் சொன்னேன், நான் என்ன நாங்கள் ராவணன் பரம்பரை என்று. அப்ப அந்த குணங்கள் எங்களுக்கு இருந்திருந்தால் மேபி நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவோம். உங்களுக்கு தெரியுமா என்ன, ராவணன் போய் சொன்னான் நான் சிவன்கிட்ட, என்ன, எனக்கு தெரியும் நான் உண்ட பக்தன், ஆனா ராமனைத்தான் நீ வெல்ல வைப்ப, என்ன என்னோட நிக்க மாட்டேன். ஆனால் ராமன் இருக்கும் வரைக்கும் நான் ராவணனும் இருப்பான். அப்ப அவற்றை ஈகோ வேற ஒன்றும் இல்ல, தான் கடைசி வரைக்கும் இருக்க வேணும் என்றதுதான். இத மாதிரி கன பேர் யோசிக்கிறதும் இருக்கணும். அது நான் அது பிள்ளைன்னு சொல்லல, சரியன்னு சொல்லல. சிலதுகளை நாங்கள் அவேர்னஸ், அந்த we are learning the analytical way of thinking. இப்ப எங்கட பிள்ளைகள் நாங்கள் பாடம் படிக்கல அதிகமாக ஸ்ரீலங்கால ஒண்ட பாடமாக்கி அதை திருப்பி 2-3 தரம் சொல்லி தண்டி அதை ஒப்புவிக்கிறது தான். இங்கே எந்த பிள்ளை படிக்கல தான் எனக்கு தெரிஞ்சது. சின்ன 6 வயசுல பிள்ளை என்றாலும் லைப்ரரிக்கு போய் இந்த புத்தகத்துல எடுத்து பார்த்தால் இது அந்த ஆப்பிளுக்கு என்ன நிறம்னு தெரியும், அந்த புத்தகத்துல எடுத்து பார்த்தா அது எங்க வாங்குறோன்னு தெரியும், அடுத்த புத்தகத்துல எடுத்து பார்த்தா அப்படி அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த நேரமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு, இதுன்றதுக்கு மூளைய வேற மாதிரி இயக்குறதுக்கு சொல்லி கொடுப்படுது. இது கனவு எஜுகேஷன் டீச்சர்ஸ் சொல்லி இருக்கணும். இப்ப எங்களுக்கு அனலிட்டிக்கலா சொல்லி தர இல்லை, இங்க அனலிட்டிக்கலா சொல்லிப்படுது. ஓகே, அது டிபேட்டபிள் ஆகும். பட் அந்த வித்தியாசங்களை இப்ப நாங்கள் இங்க நிக்கிறோம், அப்ப வித்தியாசமா நாங்கள் பார்க்கறதுலயும் பார்க்க வேணும். மற்றது இதுக்கு முதல் பார்த்த மாதிரி கலீலியோ சொன்ன மாதிரி என்ன உலகம் தட்டை என்று நச்சு கொண்டிருந்த நாங்கள் கலீலியோ இல்லாத வட்டம் என்று சொன்னதுக்கு அவருக்கு போட்டு பிரிசனுக்குள்ள போட்டாச்சுது நாங்கள். அப்ப இப்படி எத்தனையோ பிழையானதுகளை வச்சு கொண்டிருக்கிறோம், இப்போ அப்படியானதுகளை வச்சு கொண்டிருக்கிறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாங்கள் எங்களுக்குள்ள வராமல் பண்ணிக்கொண்டு. அடுத்தது எம்பத்தி என்ற என்ன, அந்த இதுதான் அந்த வாய பண்ணி இருக்குது. நியூரோ சைக்காலஜி சொல்லுது என்னன்னு சொன்னா, அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த சில இம்பார்ட்டன்டான ரோல்ஸ் அதுல, அந்த சென்சேஷன்ஸ் அதுல, அந்த இன்சிடன்றது வேலை எம்பத்தைஸ் பண்ற லெவல்ல எடுத்துக்கொண்டு போகுது. அப்ப அது இந்த ரெகுலர் மெடிடேஷன் நாங்கள் செய்து கொண்டு போயிக்கல, அந்த நியூரான்ஸே அது இதென்ற பண்றபடியா, ஸ்ட்ரென்தன் பண்றபடியா எங்களுக்கு அந்த அவேர்னஸும் கூடுது. அப்ப இந்த அவேர்னஸ் கூடல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கலியா நடக்கல. நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம், நான் என்றது போய் வி என்றது வருது, ஐ என்றது போய் வி என்றது வருது, ஒன்னஸ் வருது, நாங்கள் எல்லாம் கனெக்டட். அப்ப ஆத்ம லெவல்ல நாங்கள் எல்லாருமே உண்டு. இந்த ஈகோ லெவல்ல தான் நாங்கள் அந்த கான்சியஸ்னஸ் வச்சுக்கொண்டு எண்டது உண்டது அது பெருசு இது சின்ன என்று கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்கணும். அப்ப அதில் நடக்கிறதுக்கு எங்களுடைய மெடிடேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நடக்குது மெடிடேஷன்ல. மற்றது எம்பத்தியின் ரிலேஷன்ஷிப்ஸும் விட்டு கொடுக்குற பழக்கங்கள். ஓகே, எம்பத்தியின் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த இன்டர் கனெக்டட் விளங்கி கொள்றது. மற்றது செல்ஃப் லவ். அப்ப அந்த செல்ஃப் லவ்ன்றது மிக மிக முக்கியம். என்னென்ன ஒரு கட்டத்துல வெளியில இருக்கிறதெல்லாம் மாறும், வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் நம்ப முடியாது என்ற கட்டம் வரைக்கல ஆற நம்புறது, எங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃபை தான் நம்புறது. அப்ப அந்த செல்ஃப்னு சொல்லிக்கலாம், அந்த பெர்செப்ஷன், அந்த இன்டர்னல் திங்கிங் அபவுட் அவர் செல்ஸ், அதுகளைத்தான் நாங்கள் நம்ப வேணும். அப்ப அது நம்புறதுக்கு எங்களுக்கு எங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். இல்லாட்டி ஒரு சும்மா ஒரு சிந்தனை வந்த உடனே நான் சொல்லி போட்டேன்னு தண்ண முடியாது. இதுதான் இங்க நடக்குது மெடிடேஷன்ல.
ஓகே. அப்ப மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட் இதுகளை நாங்கள் மாத்திக்கொண்டு போறோம். ஓகே, இப்ப நாங்களும் மெடிடேஷன் செய்ய போறோம். கம்ஃபர்டபுளா இருங்க. பேக்க நேரா வச்சு, கண்ணை மூடி, கைய மடியில வச்சு, காலை நிலத்துல வச்சு, இந்த மெடிடேஷன்ல நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியில இருக்கிற 4 பேருக்கு அனுப்ப போறீங்க. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆள், உங்களோட ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், உங்களோட பிள்ளையா இருக்கலாம், யூனோ பார்ட்னரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். 3வது உங்களுக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிற யாரோ ஒரு இருக்கலாம். ஒரு பக்கத்து வீட்டு நேபர், அவரோட சரி வராதவங்க இருக்கலாம். இல்லாட்டி ஒரு யாரோ ஒரு அக்காவோ தங்கச்சியோ இன்னும் இந்த நேரம் சண்டை பிடிக்கிற ஆளா இருக்கலாம். 4வது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள். ஓகே, அப்போ நீங்க யூ ஆர் கோயிங் டு சென்ட் இட். ஃபர்ஸ்ட், மே ஐ பி ஹாப்பி, மே ஐ பி ஹெல்த்தி, மே ஐ ரைட் த வேவ்ஸ் ஆஃப் லைஃப். No matter what I am given, let me live in peace. Breathe in and out. And you're giving it to yourself and feel it beautifully rushing like lovely warm air. So now you're going to send it to somebody you care about. May you be happy. May you be healthy. May you ride the waves of life. No matter what you are given, may you live in peace. So you're sending it to somebody you care about. 3வது, you are now sending it to a difficult person. It doesn't matter. Judge பண்ணாதீங்கோ தாட்ஸை. அந்த ஆள் உங்களுக்கு கஷ்டம் தர்ற ஆளுன்னு தெரியும். பட் டோன்ட் ஜட்ஜ். ஜஸ்ட் சென்ட் இட். மே யூ பி ஹாப்பி. மே யூ பி ஹெல்த்தி. மே யூ ரைட் த வேவ்ஸ் ஆஃப் லைஃப். No matter what you are given, may you live in peace. Breathe in and out. And then finally, you don't know these people in the community, you don't know everybody in the community, but you're sending it out, you're sending your love to them, you're bringing it out from your heart. May you be happy. எங்க இருந்தாலும், ஒரு சின்ன பிள்ளையோ ஒரு பெரிய ஆளோ, இந்தியாவில் இருக்கிறியோ, நிக்கரகாவில் இருக்கிறியோ, doesn't matter, but may you be healthy. May you ride the waves of life. No matter what you are given, may you live in peace. Breathe in and out. And notice the sensations. உங்களோட அவேர்னஸை உங்களுக்குள்ள கொண்டு போங்க. இப்படி அந்த இதை கொடுக்கல, அந்த லவ்வை கொடுக்கல, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த லவ்வை கொடுக்குறீங்க. ஒரு சந்தோஷமான லவ், ஒரு நல்ல ஃபீலிங், கேர்ஃபுல், லவ்விங், ஃபர்கிவிங், பியூட்டிஃபுல் ஃபீலிங். உங்களுக்கே என்ன மாதிரி இருக்குன்றத பாருங்க. உங்களோட உடம்புல, உங்களோட மூக்குல, கண்ணுல, உங்களோட ஃபீலிங்ஸ்ல, உடம்புல, உங்களோட பிரீதிங்ல கொஞ்ச நேரம் அந்த நல்ல கிவிங் ஃபீலிங்க பாருங்க. நீங்க எவ்வளவு இந்த அன்பா கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். Stay with your breath. It's coming and going. Your breath is coming and going. Stay with your breath. If there are any feelings, ஏதாவது feelings வந்தால், thoughts வந்தால், just treat them like clouds. Clouds மாதிரி அது வந்து போகுது. Just stay with your breath. அந்த பிரெத்தோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கல, எவ்வளவு எனர்ஜி வருதுன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு புத்துணர்வு, எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த், இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்க நீங்க. ஒன்றுமே உங்களை கசக்க இயலாது. அதுதான் உங்களோட உண்மையான நீங்க கனெக்ட் பண்றது. அந்த பக்கத்தோட தான் கனெக்ட் பண்றீங்க. அதற்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் உங்களை என்ன மாதிரி பாதுகாத்து, லவ் பண்ணி, தேங்க் பண்ணி வளர்த்து வச்சிருக்கிறீங்க. அதுவும் போகும். நேரம் வந்தால் அதுவும் போகும்.
இப்ப நீங்க உங்களோட செல்ஃப் லவ் மெடிடேஷனை செய்ய போறீங்க. அப்படியே கண்ணை மூடினபடி ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க, பிரீத் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, கனெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த அவேர்னஸை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுது வழியில என்ன நடக்குது. எல்லாத்தையும் நம்ப இயலாது. நீங்களுமே அலத்தளிப்படலாம். கோபத்துல, பயத்துல, செல்ஃபிஷ்னஸ்ல. ஆனால் உள்ளுக்கு வந்து அன்பாக forgive பண்ணி அந்த இதுகளோட நெகட்டிவிட்டியோட நிக்காமல் பாசிட்டிவிட்டியோட வந்து நீங்கள் கொடுக்கிற நிலையில, மன்னிக்கிற நிலையில, ஆம், அந்த அந்த அவேர்னஸ் நீங்கள்ன்றது அண்ட சாஸ்திரத்தோட இருக்கிற அந்த எம்பத்தட்டிக் நிலையில நிக்கிறீங்க. அப்சர்வ் தி பிரெத். அது மூச்சு வருது போகுது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அக்கார்டிங் டு பிளான். உங்களுக்கு தெரியும், நான் சொன்னாலும் அங்க எல்லாம் ஏதோ பெரிய இதுல நடந்து கொண்டு போகுது. நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு சர்ஃப் பண்ற மாதிரி கடல்ல இருக்கிறீங்க. நீங்க ஒன் ஆஃப் அ கைண்ட். நீங்க கடவுளின் தெய்வீகத்தின் அம்சம். யூ ஆர் அ கிஃப்ட் டு த வேர்ல்ட். அந்த ஃபீல் தட் இன்னர் பிளேஸ். இது நான் அந்த கடவுள்ன்றதை கொண்டுற இல்ல, ஆனா சம்திங் டிவைன், சம்திங் வெரி மேஜிக்கல், சம்திங் தட் இஸ் கிரியேட்டிங் த வேர்ல்ட் இஸ் இன்சைட் யூ. அது எத்தனையோ பேர்கள் சொல்லுவினம். பிரெத் எண்ணுவினம், சீ எண்ணுவினம், கடவுள் எண்ணுவினம், எனர்ஜி எண்ணுவினம். அது என்னென்றாலும் எங்களுக்கு அது விருப்பமானதை நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். பட் அந்த ஃபீலிங்கோட நிக்கிறோம். ஃபீல் இட், ஜஸ்ட் ஃபீல் இட். It makes you feel so confident, so loved, so loving. Let that bliss encompass your entire being, your head to foot. Now, lose yourself in the bliss. Love yourself. அப்படியே உங்களை நீங்களே கட்டிப்பிடிச்சு அக்செப்ட் யுவர் செல்ஃப். எவ்வளவு இடத்துக்கு உங்களை கால் உங்களை தூக்கி கொண்டு போயிருக்குது. சே தேங்க்யூ டு யுவர் ஃபீட். உங்களோட கை எத்தனை வேலையில செய்யறதுக்கு உங்களுக்கு செய்திருக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ். எத்தனை ரோல்ஸ் நீங்க பிளே பண்ணி இருக்கிறீங்க. குழந்தையாக ஹெல்ப்லெஸ், வாய்க்குள்ள ஊத்தும் வரைக்கும் அதை குடிக்க கூட தெரியாத பிள்ளையாத்தான் துவங்கினோம் நாங்க. பிறகு சகோதரங்களோட இருந்தோம். பிறகு ஸ்டூடெண்டா போனோம். பிறகு ஒரு எம்ப்ளாயரா அங்க படிச்சு தண்டி வேலையெல்லாம் எடுத்து எங்களுக்கும் வேலை செய்ய சொல்லி தந்து, பிறகு அது கேள்வி கேட்டு ரைட்ஸை கதைச்சு ஆக்டிவிஸ்டாக அதுல நடந்து திரிஞ்சு கேள்வி கேட்டு எத்தனையோ எல்லாம் சொல்லி கட்டி பிடிச்சு அந்த ஆளுக்கு நன்றி சொல்லுங்க. பிறகு ஒரு பார்ட்னரை தேடி எடுத்தோம். பிறகு பேரண்ட்ஸோட நாங்கள் பேரண்ட்ஸ் ஆனோம். இவ்வளவு எல்லாம் நாடகம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்ஸை வச்சிருந்தோம். உண்டா ரெண்டா எத்தனையோ பேர் வந்து போட்டு நம்மகிட்ட வாழ்க்கையில. இன்றைக்கு அவ்வளவு பேரும் ஒரு ஆள் கூட எங்களோட நிற்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் அவையிலோட கனெக்ட் பண்ணி இருக்கிறோமா? அப்படி என்ன நீங்க கொடுத்து வச்ச நீங்க இருக்கணும் என்றால், இல்லாட்டி ஐயோ இன்னும் இருட்டு வாழ்க்கையா இருக்குதே என்றால் அது நீங்கள் உண்மையா கனெக்ட் பண்ணின நீங்களா? உங்களுக்கு அப்ப லவ்ண்டா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு உங்களை லவ் பண்ண தெரியுமா? உங்களுக்கு அம்மா அப்பா லவ் பண்ணினவையா? உங்களோட என்னதான் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ அது இல்ல கேள்வி. உங்களை நீங்களாக உங்களாகவே லவ் பண்ணின ஆக்கள் இருக்கணுமா? அதுதான் அந்த லவ். அதை கட்டிப்பிடிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு ஆளத்தன்னும் நீங்கள் நம்பி இருக்கலாம் என்று சொன்னால், ஆனா அவையும் போவினம். ஆனா அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த லவ் உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் அதுக்கு மிகவும் say thank you. Now love yourself. Stay in that state of self-love. Stay with that love. இப்ப நீங்கள் உங்களை லவ் பண்றீங்க. இவ்வளவு எல்லாம் செய்து மற்றவைக்கு நீங்கள் எவ்வளவு லவ் கொடுத்துருக்கிறீங்க.
எவ்வளவு பேர் உங்களுக்கு லவ் தந்திருக்கணும். அது தந்தது உங்களுக்கு வாங்க தெரிஞ்சுதான். ஒரு மோமெண்ட் நின்று எவ்வளவு அன்பா எனக்கு அது இந்த மாங்காய வெட்டி தந்து ரைட் அவையும் போட்டினம். பட் அதுக்காக அந்த லவ் போக இல்லை. அந்த லவ் இன்னும் இயக்கி கொண்டு நிக்குது உலகத்தை, உங்களை. ஆனா அங்க போரும் நடக்குது. அதோட இப்ப இணைய தேவையில்லை. அந்த சந்தோஷத்தோட நில்லுங்க, அந்த அன்போட நில்லுங்க. ஸ்டே வித் யுவர் செல்ஃப் லவ். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அது பரவாயில்லை. நீங்கள் ஒன்றுமே இங்க செய்ய முடியாது. எல்லே எரியறா அது எரியத்தான் வேணும். அங்க ஃப்ளட்ஸ் வாரண்டா அது நடக்கத்தான் வேணும். நீங்கள் அந்த நேரத்துல உதவி செய்ய ஒரு சான்ஸ் கிடைக்குது, தேவை இருக்குதுன்னா செய்யுங்க, அவ்வளவுதான். அதுவும் முடிஞ்சுது. இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா போர் நடந்த இடமண்டே தெரியாத மாதிரி இருக்குது. ஆனா அது நடந்த நேரம் எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ பேர் எவ்வளவோ மற்றவைக்கு உதவி செய்துட்டுனா இப்ப அந்த சந்தோஷமான, அமைதியான, பீஸ்ஃபுல்லான லவ்விங் இடத்துல நில்லுங்க. ஸ்டே வித் யுவர் பிரெத். That's all what life is. The whole thing is a drama. Stay with your breath. Stay with your breath. And when you're ready, open your eyes. இன்னைக்கு இந்த ஃபைனல் இயர் சம்மரியில நாங்கள் செய்யறது என்னன்னு சொன்னால், we have learned that we have a choice. We have a choice to be happy and positive and increase positive hormones like dopamine, oxytocin, serotonin, and endorphin. And when we are happy, we can create that happiness, our life to be happy, and also we can give that happiness to other people. இது செய்ய எங்களுக்கு தெரிஞ்சிட்டா ஒரு நாங்கள் உண்மையா கொடுத்து வச்ச நாங்கள். அதுதான் அந்த 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 எனர்ஜி எங்கள் மூலமாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இன் திஸ் மைண்ட் செட், இப்போ இப்படி கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்ல என்னன்னா நாங்க வாட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் இஸ் அந்த நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. இந்த நெகட்டிவிட்டிக்குள்ள இருக்கிறாக்கள் அவைக்கு விடிய போறது இல்லை. ஆனா அதை விளங்கி அதை விட்டு இல்லை நான் அது இல்லை நான் உண்மையா சந்தோஷமானால் மற்றாக்களுக்கும் செய்ய போறேன்னு என்று சொல்லி வெளிக்கிடையக்கல மைண்ட்ஃபுல்னஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த டெக்னிக் இட் வில் எனேபிள் us to undergo this transformation. இப்போ இதுதான் எங்களோட மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, மிகவும் நன்றி. அருமையான பேச்சு. நாங்கள் எப்படி மைண்ட்ஃபுல் லிவிங்காக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிறப்பாக பேசியிருந்தீர்கள். இன்று 4வது பகுதி. நாங்கள் அடுத்த பகுதியையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முதல் நாங்கள் உங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தி ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். இப்பொழுது அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சுஷிலா மாஸ்டர். இன்றைக்கு மிகவும் சிறப்பான பேச்சு, சிறப்பான நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும் போது மனிதனா பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் அழகாக எடுத்து கூறினீர்கள். எல்லாம் அன்பு தான், கடைசியில் அன்பு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த மெடிடேஷன் செய்கிறதால எவ்வளவோ விளக்கம் இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாம் அருமையான
பாசிட்டிவ் திங்கிங், எப்படி நாங்கள் மன்னிப்பு எப்படி மன்னிக்க வேண்டும், எப்படி நாங்கள் மற்றாக்களோட வாழ வேணும், எவ்வளவுக்கு அன்பை கொடுக்க வேணும் என்று இப்போ நீங்கள் கடைசியாக செய்த மெடிடேஷன் எனக்கு உண்மையாக நல்லா இருந்தது. இந்த இவ்வளவு நாளும் செய்த மெடிடேஷன் பார்க்க இன்றை செய்தது அதை டக்குன்னு இங்கே எல்லாம் இந்த யூ கேன் ஃபீல் அந்த நல்ல ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது, டக்குன்னு எல்லாம் வந்தது. உண்மையா சரியான சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு நீங்கள் சொன்ன விதம், அந்த மெடிடேஷனுக்கு கொண்டு போன விதம் எல்லாம் நல்லா இருந்தது. மிக்க நன்றி. அடுத்த இன்னும் 3 கிளாஸ் புரிய போது இதாக இருக்கிறது. அருமையான இன்றைக்கு எனக்கு என்ன தெரியாது, சரியான டிஃப்ரெண்ட் உங்களோட ஸ்பீச். ஒரு வெரி வார்த்தை இல்லை சொல்றதுக்கு, அவ்வளவுக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க பேசுங்க. வணக்கம் சுசீலா மாஸ்டர் அவர்களே. வணக்கம் அனைத்து மாஸ்டர்ஸ்களே. இன்றைக்கு சுசீலா மாஸ்டர் அவர்களுடைய ஸ்பீச் இந்த தளத்துக்கு ஏற்ற 100 out of 100 பெற்றுள்ளது. சரியா எல்லாரையும் ஈர்த்து விட்டது, என்னை நன்றாகவே ஈர்த்து விட்டது. உண்மையாகவே மைண்ட்ஃபுல்னஸ், லவ், எங்கெல்லாம் நாங்கள் அந்த சந்தோஷத்தை நாங்கள் எங்க விடுகிறோம், என்னத்தால விடுகிறோம், விடிவே இல்லை நெகட்டிவான ஆக்களுக்கு என்றதை அருமையாக பசுமரத்தாணி போல எங்களோட மைண்ட்ல இப்ப இது வந்து விட்டது. நான் நல்லாக ரசிச்சேன், நல்லாக இருந்தது. மீண்டும் வாருங்கள். நான் அடுத்த மீண்டும் நான் தவற விட மாட்டேன் என்று நம்புகின்றேன். பாராட்டுக்கள், நன்றிகள். நன்றி. டாக்டர் ஜெகநாதன், நீங்க பேசலாம். நன்றி. நான் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு ஐ வாஸ் ரீகேப்பிங் வாட் ஹேப்பன் திஸ் மார்னிங். அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் எடுக்காலும் சுருக்கி சொல்ல பார்க்குறேன். ஏன்னு சொன்னா, இது எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த எங்களுக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் we are punishing ourselves for other people's mistake. அது புத்தா அந்த டீச்சிங்ல இருந்தேன்னு சொல்லி அப்ப நான் யோசிச்சேன். சுருக்கி சொல்றேன்னு சொன்னா, இப்ப உலகம் ஏஐக்கு இல்லை போகுது. ஆனால் either awareness of your ignorance or ego. I'm sure இதில் இருக்கிற எல்லாரும் பார்த்துருப்பீர்கள் the clash between two presidents. நான் அதை சொல்ல போவே இல்லை. இங்கே ஈகோ என்னன்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு சொன்னா, இன்றைக்கு 3 இன்சிடென்ட்லையும் ஐம் ஷூர் ஐ வாசன்ட் டிரைவிங் ராங்லி. புள்ள விடுற எல்லாரும் ஹார்ன் அடிக்கணும், என்ன ஏசி கொண்டு போயினோம். அப்போ நான் யோஜனை இப்படி பிஹேவ் பண்ணிடணும். அப்போ தான் இந்த கோர்ட் வந்து நினைஞ்சது. மற்றவன் என்ன பிள்ளைக்கா எனக்கும் கோபம் வந்தது என்றால், காரில் போகிறது டிஃப்ரெண்ட் இல்லை, பிகாஸ் லைஃப் இஸ் அட் ரிஸ்க். ஆனால் யோசனை நீ என்ன எனக்கு நான் ஜெனரலி பேஷண்ட் பர்சன். ஆனால் காரில் போய்க்கல ஐ ஆல்சோ லூஸ் கூல் பிகாஸ் your life is in risk என்ற பாயிண்ட்லயும் தெரிய இல்லை. ஆனால் ஏன்னா இப்போ இன்றைக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்தது. முடிஞ்சது அதை யோசிக்கக்கூடாது. ஆனால் இது வெரி டிஃபிகல்ட். இது இன்னொரு உதாரணம் சொல்ல போறேன். ஒரு ஒற்றையடி பாதையில் ஒரு படித்தவர், கொஞ்சம் கர்வம் உள்ளவர், அவர் போய் கண்டிக்கல ஒரு ஆள் தான் போகலாம். அங்கே ஒரு ஃபார்மரை வரைக்கல அவர் இன்டிமிடேட் பண்ணி முடுக்க போனாராம். போயிட்டு ஒரு சொன்னாராம், நான் முட்டாளர்களுக்கு இடம் கொடுக்குறேன். பின்ன அவன் சிரிச்சு போட்டு சொன்னா, நான் இடம் கொடுக்குறேன். அதே ஒரு நல்ல நீங்க அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அதான் இன்றைக்கு நடந்தது. அவர் அந்த மற்றவன் நினைக்கணும், either they are very clever smart drivers or they are driving a smart big car, or that means they have a right to intimidate you. அதான் நடக்குது உலகத்துல. அந்த between the two presidents it was intimidation. அப்ப நீ யோசிச்சேன், what to do? We have to accept to live in this world like that. அப்ப கோபப்படுற அர்த்தம் இல்லை. அதுதான் அதில் வர பிரச்சனை. என்னன்னு சொன்னா, இன்னொரு I don't want to take a lot of time. இந்த ஈகோன்றது, people who have got ego will never admit. இது என்ன மாதிரி சொன்ன நான் சொல்றது, people who are addicted to alcohol will never admit, I'm drinking socially. If they admit that they've got a problem, if you go into the history, you know they have got some problem in the family life or lack of confidence. அதுக்காக தான் ட்ரிங்க் பண்ணினேன். அதனுடைய அட்மிட் பண்ணினால், you know what is the problem is, they may be able to improve. மற்றவே கடைசி மட்டும் அதே மாதிரி தான் ஈகோ. they will never admit. அதனுடைய losing battle. நாங்க தான் இந்த அவேர்னஸ் மூலம் we'll have to either be mindful and overcome it. அதோட நிறுத்துறேன். I don't want to take a lot of time. அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு இன்சிடென்ட் 3 இன்சிடென்ட் நடந்தது. அப்ப நான் யோசிச்சேன், I mean actually wrong. In fact, நான் வேற யாரோட கேட்டேன். They were all difficult situation.
But I'm 100% sure. அதான் சொன்னேன், you're right, but what to do? அப்படிதான் யங் ஜெனரேஷன் போய் கொண்டிருக்குது, அன்பார்ச்சுனேட்லி. நன்றி. Thank you. சுவேந்திர தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சுஷீலா மாஸ்டர், நான் நினைக்கிறேன் இந்த கிழமை உங்களோட ஃப்ளூ போயிருக்கும் என்று நினைக்கிறேன். போன கிழமை ஃப்ளூவோட இருந்த நீங்க. இன்று உங்களுடைய பேச்சு மிக நன்றாக இருந்தது. அதாவது பாசிட்டிவா எல்லாரையும் நிற்க வேண்டும். அன்பு, பாசம், அனுதாபம், கம்பேஷன், இதுகள் எல்லாம் நீங்க வடிவாக எடுத்து கூறினீர்கள். அதை விட உங்களுடைய மெடிடேஷன் தான் மிக்க நன்றாக இருந்தது. அருந்ததி மாஸ்டர் சொன்னது போல கண்ணை மூடிக்கொண்டு இருக்க நீங்க சொல்லிக்க அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டது எங்களை எல்லாரையும். மிக்க நன்றாக இருந்தது சுஷீலா மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. அடுத்தாக பவானி விக்னேஸ்வரன் ஃப்ரம் டாக்கிங் சாலையிலிருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சுஷீலா மாஸ்டர் வளமை போல இன்றைக்கு இன்னும் நல்லா இருந்தது அந்த ஸ்பீச். அதோட அவன் மெடிடேஷனும் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போற போல இருந்தது. மற்றது மற்றவேண்ட இதுல நின்று பார்க்க வேணும். எங்களோட ஒரு ஆண்ட அவருக்கு ஒரு இது வந்தால் அவையண்ட இடத்துல இருந்து பார்க்க வேண்டும். அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று பார்த்து அதன்படி நாங்க நடக்க வேண்டும் என்றதையும் சொல்லிக்கொண்டு, மற்றது கம்பேஷனேட் லவ் அதெல்லாம் காட்ட வேண்டும். இனி நாங்கள் ஒருத்தருக்கு செய்யும் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும் என்ற எல்லாத்தையும் சொல்லி நல்ல வடிவா பேசியிருந்தீர்கள். நீங்கள் அடுத்த முறையும் வந்து இன்னொரு அடுத்த செக்ஷனையும் துவங்குமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஒன்டாரியோ கனடால இருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்க பேசலாம். நன்றி ஸ்ரீ மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய சுஷீலா மாஸ்டர் மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் இவ்வளோ நாளும் இப்போ எல்லாரும் இதில் இருக்கிற எல்லாரும் 2-3 இயர்ஸாக மெடிடேஷன் செய்து கொண்டு வரோம். அந்த மெடிடேஷனோட சேர்ந்து உங்களோட கைடட் மெடிடேஷன் நல்லா இருந்தது. உண்மையில்படி அந்த மியூசிக் மெடிடேஷனும் உங்களோட இன்றைக்கு நாங்கள் திருப்பி என்னத்தையும் யோசிச்சு கொண்டிருப்போம். உண்மையில் நாங்கள் அதில் போய்க்கு எங்களோட பழைய இதுகளோ அதோ இதோ என்னெல்லாம் தேவையில்லாமல் யோசிச்சு கொண்டிருப்போம். இது கைடட்ன்றபடியே அந்த கைடட் இதுக்குள்ளேயே போவோம். என்ன கைடட் மெடிடேஷன் நல்லா இருந்தது. உண்மையில் நான் அந்த கோவிட் தொடங்கின நாட்களில் அந்த ஜெயஷெட்டின்ற அவர்கிட்ட கைடட் மெடிடேஷன் செய்து கொண்டு வந்தேன் நான். உண்மையில அவரும் அப்படித்தான் ஒன்றை சொல்ல நாங்கள் அதை யோசிச்சு கொண்டு போவோம். என்ன இந்த ஒரு பாத்துல போகிறோம் அப்படி இப்படி அதெல்லாம் யோசிச்சு கொண்டு இருந்தது. உண்மையில நல்லா இருந்தது. அதுவும் இந்த மெடிடேஷனில் இருந்து நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பழகினபடியாக உங்களோட கைடட் மெடிடேஷனும் உண்மையில நல்லா இருந்தது. அது பாசிட்டிவ் சைக்காலஜி எப்பவும் நாங்கள் வந்து எங்களை முதல் லவ் பண்ணணும். என்ன லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், என்ன அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்டு அப்படின்றது தான் நாங்கள் மெட்டாக்களையும் இது பண்ண நாங்கள் எங்களை இது பண்ணாமல் இருந்தால் 2 மெட்டாக்களை இது பண்ணுறது உண்மையில். ஆனால் இந்த இதில் தளத்தில் வந்த எல்லாரும் தான் நல்ல அன்பானவர்கள். ஒரு நாளும் திருப்பி அந்த இதுகளை எதிர்த்து கதைக்கிற அப்படி இப்படின்ட்டு இல்லை. நல்ல சந்தோஷமான இதுக்கு வந்த பிறகு நான் இவ்வளவோ முன்னுக்கு தான் போகிறேன்னு ஒழிய பின்னுக்கு திரும்பி பார்க்குறேன் இல்லை உண்மையில். அதில் நல்ல ஸ்பீக்கர்ஸும் வந்து இந்த மெடிடேஷனோடையும் சேர்ந்து இவையும் எல்லாம் இதில் வர்றாக்களும் எல்லாம் மிகவும் அன்பாக நடக்கிறவை அப்படி இப்படின்ட்டு நீங்கள் திரும்பி வந்து அடுத்த சண்டேயும் வருவீங்களா? என்ன ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்குது. என்ன தேங்க்யூ வெரி மச் சுஷீலா அம்மா. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்த ராஜேஷ் சிதா மாஸ்டர், நீங்க பேசுங்க. தேங்க்யூ சுரேஷ்கந்த ராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சுஷீலா மாஸ்டர், எனக்கு எப்படி தேங்க் பண்றேன்னு தெரியாமல் இருக்குது. நீங்கள் எங்களை என்னவோ ஒரு வேர்ல்டுக்கு கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அவ்வளவு தூரம் வடிவ ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த கைடட் மெடிடேஷன் அது என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்களோட மனத்தை அப்படியே இழுத்து கொண்டு போய் எங்கனையோ கொண்டு போயிட்டு கொண்டது. மிக மிக நல்லா இருந்தது. திரும்பியும் வந்து எங்களுக்கு இதை சொல்லித்தாங்க. நீங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இத
சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த பாஸ்ட்ல. இப்ப ஸ்ரீலங்கால ஒருக்கா தொடங்குறதுக்கு யோசிக்கிறேன், பாப்போம். ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல்ல நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். வளர்ந்து வர பிள்ளைகள் 5 இயர்ஸ்ல துவக்கமே அவைகளுக்கு நல்ல நல்ல வழியில ட்ரெயின் பண்ணா அந்த பிள்ளைகள் கரப்டடா போகாது. அதுதான் இது. ஆனா இங்க ஸ்கூல்ஸ்ல இதுன்றதுக்கு சரி வர எங்களுக்கு ட்ரை பண்ணினாங்க. சுகேந்திரா நாங்க ஒரு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணினாங்க. ஆனா டைம் இந்த இது விளங்குது இல்லை, இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு. நாங்க சும்மா இருக்கிறது யோசிக்கிறோம். பட் சும்மா இருக்கிறது நேரம் தான் அங்க எல்லாம் நடக்குது, அந்த நேரம் தான் நடக்குது. பட் அது அந்த டீச்சர்ஸ் சுத்தி வர இருக்கிறவ. இப்ப நீங்க எல்லாம் ஐ திங்க் அருந்ததி மாஸ்டர் இப்ப கமெண்ட்ரியில எல்லாம் ஏதோ செய்றீங்க நீங்க. அப்ப அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கமெண்ட்ரியில செய்து இப்ப இனி அவர் ஒவ்வொரு சாட்டர்டேயும் வர போயினேன் வேண்டா. இன்றைக்கு எங்களுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் அவர் பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், பேரண்ட்ஸும் வந்து தங்களுக்கு சொன்னவையெல்லாம் எங்களோட மெடிடேஷனால தங்களுக்கு அந்த 2 நாள் தான் போன சாட்டர்டே செய்து இந்த சாட்டர்டே செய்து தங்களில் சரியான வித்தியாசம் இருக்காண்டு he was very pleased. அதோட பிள்ளைகளும் அந்த பிஹேவியர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலே இப்படி கண்டா ஒவ்வொரு முறையும் செய்துச்சுட்டோம்டா இப்படி இருக்கும். இல்ல நீங்க இந்த மெடிடேஷன்ல கணக்க விஷயம் இருக்கு. ஆனா ஒரு தடவைக்கும் ஆனா எந்த பிள்ளைகளுக்கு என்ன விளங்கி இருக்கு, ஒரு 250 சில்ட்ரன் வந்தவேல் அதோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்தபடியா தொடர்ந்து செய்யறதுக்கு அவையில் சொல்லி இருக்கேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய யோசிக்கிறோம் எல்லா இடமும் போற. ஓகே, தேங்க்யூ. சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க பேசலாம். சுசிலா மேடம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் சிறிது நேரத்துக்கு முன்னுக்கு மிகவும் கோபமா இருந்தேன். உங்களோட இதை கேட்டதுக்கு பிறகு எனக்கு கோபம் அப்படியே தண்டவாள கரைஞ்சி போச்சு. கோபமா இருந்தான். ஏன்னு சொன்னா நேற்று என்ன ஒரு ஆள் பார்த்து இவருக்கு ஒன்றும் புரியுது இல்லை என்று சொல்லி என்ன பார்த்து ஒரு நக்கல் மாதிரி ஒரு சொன்னது எனக்கு அது செஞ்சோம் தாக்கமா இருந்தேன். நேற்று நான் வேற இது நான் அசோசியேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருக்கிறேங்க சிட்னியில அப்ப எனக்கு அது மிகவும் தாக்கமா இருக்கு. மிகவும் கோபமா இருந்தேன். காலமேலதான் கோபமா இருந்து இப்போ இதை கேட்டதுக்கு அப்புறம் கோபம் அப்படியே தண்டவாள கரைஞ்சி போகுது. மற்றது இந்த தியானம் கொஞ்சம் செய்து பார்த்தேன், அதுலேயும் கொஞ்சம் விளையாட்டு கொஞ்சம் நேற்று கொண்டே கொடுக்குறா ஒன்றும் செய்யல தியானம் பண்ணும் கோபத்துல. அப்போ இப்போ செய்து கொஞ்சம் சோமாக்கா அதுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்ன கோபத்தை கரைச்சதுக்கு. அடுத்தது 2வதாக எங்களுடைய டாக்டர் நடராச ஆகியாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னோட சொன்னா ஒரு நல்ல ஒரு இதோண்டு சொன்னார், நான் முட்டாளர்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி. அது எனக்கு நல்லா சிரிக்க வச்சது என்ன. அது ஒரு நல்ல ஒரு இதுவரைக்கும் நானும் அதை பாவிக்கலாம் போல தெரியுது. யாராவது சொன்னாலும் அதை திருப்பி பாவிக்கிற பொழுது அது நல்ல சோத்தை கொடுக்குது, நல்ல பகுதிகள் நல்ல சோத்தை கொடுக்குது. அதான் புத்தரோடத்துல சொல்லுவார், எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுன்னு இல்லை, கட்டம் கட்டமாக தீர்க்கலாம் சொல்லி. அதான் நான் இந்த மேத்ஸ் படிப்பிக்கிற பொழுது சில பேருக்கு சொல்றேன், ப்ராப்ளம் சால்விங், மேத்ஸ் இஸ் ப்ராப்ளம் சால்விங். அது நாட் ஓன்லி இன் மேத்ஸ், இந்த லைஃப்லயும் ப்ராப்ளம் சால்விங். அந்த இதில் புத்தரன் அடிக்கடி நான் அந்த சமயத்துக்கு இல்லைன்னு சொன்னாலும் நல்ல கருத்துக்களை சொல்றவர்களுக்கு நான் எப்போதும் மதிப்பு கொடுத்து அது எந்த சமயத்தை அந்த சமயத்துக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறை நல்ல கருத்துக்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி நல்ல அந்த நீங்கள் எங்க கோபத்தை கரைச்ச மாதிரி என் கோபத்தை கரைச்ச மாதிரி நான் அவர்களுக்கு எப்போதும் நன்றியா இருப்பேன். மிகவும் நன்றி, மிகவும் சந்தோஷமா இருந்தது. மிகவும் நடராச ஐயாவுடைய அந்த பகுதிக்கும் நான் சந்தோஷம் கொடுத்து, அதனால நான் இதுல இருக்கிற எல்லாருக்கும் நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பார்த்து சொல்லக்கூடாது. அது மிகவும் சந்தோஷமா இருந்து புஷ்பாதியா இருந்தது. மிகவும் நன்றி. வணக்கம். ஞானா யோகராஜா நீங்க பேசலாம், இஸ்லாண்டில் இருந்து. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சுஷீலா, மெயின்லி நாங்கள் எத்தனையோ வருஷமாக மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மாதிரி 7 டிஃபரெண்ட் மெடிடேஷன் எல்லாம் செய்து நாங்கள் எத்தனையோ நேரம் உங்களோட கைடன்ஸுக்குள்ள நாங்களே எல்லாம் மெடிடேஷன் செய்திருக்கோம். பட் டுடே இஸ் a special way of you have guided us. It was really, really very good. It's a different way of handling meditation to relax and go into to enjoy it. Thank you very much, Sushila Master. நன்றி. Thank you. சில அறிவித்தலை சொல்ல போகின்றேன். இப்பொழுது நாளைக்கு காலமே நாங்கள் 125 நிமிடங்கள் மெடிடேஷன் செய்வதற்கு உத்தேசித்துள்ளோம். நாளைக்கு நீங்க 8:45 AM UK டைம். இந்த
11 மணிக்கு யூகே டைம் தவமும் தனி மனித அமைதியும் பற்றி ப்ரொஃபசர் முருகானந்த வேல் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து வந்து பேச வருகிறார்கள். இது நாளைக்கு இரவு நோய் தீர்க்கும் ராகங்கள் என்ற தலைப்பில் கலைவாணி ஏகாந்த ராஜா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்து பேச வருகிறார்கள். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது என்று கூறிக்கொள்கின்றேன். அதோட நான் இதில் ஒரு கேள்வி என்று கேட்டிருக்க அவ பேர் ஒன்றும் போட இல்லை. நான் அந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன், முடியுமெண்டே அதுக்கு மறுமொழியை சொல்லுங்க. எல்லாம் நாம் செய்த கர்ம பலன்படிதான் வாழ்க்கை போகின்றது. எனினும் குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் சிலர் கணவனோ மனைவியோ குறை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கமாகிவிட்டது. இதற்கு நியாயத்தை கேட்க வேண்டும் தானே? நாம் அன்பு செலுத்தினாலும் அவர்கள் எம்மை நிறைய காயப்படுத்துகிறார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அட்வைஸை கேட்கிற. நன்றி. என்ன கேட்குறீங்க? ஆல்ரைட், ஓகே. இன்றைக்கு உலகம் ஒரு புது இடத்துல நிக்குது. நாங்கள் இன்னும் அந்த பழைய இதுகளை பிடிச்சு கொண்டு மாயக்குள்ள சிக்கி கர்மாக்குள்ள சிக்கி இந்த இதுகளை விளங்காமல் இத்தனை அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் அதுகள் இதுகள் இந்த சுத்தி வர இருக்கிறத பார்த்து முன்னுக்கு போய் இன்றைக்கு வேறாவே டுடே 2025 என்ன யுக மாற்றம் நடக்குது. திருப்பி சைக்கிள் விதண்டி கொண்டு போகுது. இதுல பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் முன்னுக்கு நடந்து இருக்குது, புதுசு இல்ல. அப்ப நாங்க அது எக்ஸைட்டட் ஆக தேவையில்லை, எங்கட வழிய பாக்குற நேரம் வந்துட்டுது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாங்களும் சின்ன பிள்ளையா இருந்து ப்ரொஃபஷனல்ஸா ஓடி திரிஞ்சு ஆக்டிவிஸ்டா செய்து எவ்வளவோ செய்து முடிஞ்சு இப்ப எங்கட இதுகளை எடுத்து உள்ளுக்கு நாங்களே எங்கட அலுவலை முடிக்கிற நேரம் வந்து கொண்டு இருக்குது. சரி, அப்ப அதை விளங்கினமெண்டா. இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால இப்ப நான் திருப்பி ஈடுபடுறேன், இன்னொரு 2-3 வீக்ஸ்ல அங்க போறேன். அப்ப இப்ப நாங்க ஒரு 20 இயர்ஸா செய்த ஆக்கள் ஒரு 30-40 பேர் ஒருமிக்க சேர்றதுக்கு இதண்டி இருக்கிறோம். ஸ்ரீலங்கா நிக்கிற இடம் என்னன்னு சொன்னா, இப்ப 20 வருஷத்துக்கு முதல் நாங்க போயிக்கல இந்த ரோட்டு போடுறேன்னு சொல்லி போட்டு ரோட்டு இப்படி போட்டு கொண்டு போனால் இந்த ஏல இருந்து பி வரைக்கும் அவங்கள பேருந்து சிடின்னு போகுது. அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது இப்படியே போட்டு கொண்டு போயக்கல இந்த வீடுகள் எல்லாம் பிள்ளைகள் பிரெக்னென்ட் ஆகிக்கொண்டு போகுது. பின் அங்களும் ரோட்டு போட்டுக்கொண்டு அதை போய் சேர்ந்துட்டேன். இப்ப இது என்ன நடக்குது என்றால் அந்த அவேர்னஸ் குறைவு, அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு. இப்ப நீங்க யோசிக்கலாம் அது உங்களுக்கு ரெலவெண்ட் இல்லையண்டு, பட் ஐ ஆக்சுவலி saw it happening. alright, இப்ப என்ன எத்தனையோ பேர் இப்ப எனக்கு குக்கண்ட் எல்லாம் இருந்தவ அவைண்ட பிள்ளைகள் எல்லாம் இன்னும் மாற இல்லை. ஸோ வேற அந்த ரோட்டு போடுற ஆக்களோட ஓடின ஆக்கள் தான். பட் ஷீஸ் மை ஹவுஸ் கீப்பர். எனக்கு மிகவும் வேண்டிய ஒரு அம்மா எனக்கு சமைச்சு தந்தது என்ன. அப்ப அம்மா மாற்றும் இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்ற வேணும். கோயிலுக்குள்ள நிப்பா, எந்த நேரம் சாமி வந்து ஆடிக்கொண்டு நிப்பா. நடக்கிறது எல்லாம் ஆண்டவன். இப்ப நடக்கிறது எல்லாம் ஆண்டவன் கதை என்றால் ஆண்டவன் உங்களுக்கு மூளையன் தந்தவர். உங்களோட பிள்ளைய பேர பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸுக்கு நான் வந்து நிக்கிறேனே. என்ன போல எத்தனையோ பேர் காசு தந்ததும் பிள்ளைய மாத்தி செய்யுங்க. அப்ப இதுகள் ஒன்றும் அங்க தொடவும் இல்லை. 20-30 வருஷத்துக்கு பிறகு இன்னும் அந்த 3 பேர பிள்ளைகளும் அப்படி இப்படி ரோட்டு கட்டணவையிலோட போய் அந்த சமுதாயம் அப்படியே இருக்குது. இதுதான் மாயை. இதைத்தான் வெள்ளக்காரன் இன்றைக்கு கண்டு மேனேஜ்மெண்ட் இதுலயும் சொல்றது மேட்ரிக்ஸை உடைக்க வேணும் என்று. அப்ப நாங்கள் இதுகளை விட்டுட்டு இன்னும் வேற பழைய பழக்கங்களை மட்டும் வச்சுக்கொண்டு அனலைஸ் பண்ணாம கேட்கலதான். நீங்க கேட்டா அந்த கேள்விக்கு புருஷன் என்றவன் வந்துட்டான், ரிலேஷன் என்றவேல் வந்துட்டினம், பிள்ளைகள் என்றவே வந்துட்டினம், அலுவல் முடிஞ்சுதே. அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்து இதண்டி எல்லாம் கொடுத்து முடிச்சு நீ அந்த பிள்ளைக்கு தண்ட பாட்டில் நிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனி நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் வேற இல்லை. உலகம் எல்லாம் போகுது, எந்த ஹெல்த்தும் போகும்.
என் நேபர்ஸ் போவினும். ஆனா இன்றைக்கு நான் இன்னும் என்ன மாதிரி செய்யலாம். இப்ப திருப்பி என்ன நான் அங்க போய் செய்ய போறதுக்கு எனக்கு அது ஒரு கர்மிக் இது இருக்குதென்றால் what do I want to do? அதைத்தான் நான் அனலைஸ் பண்ணணும். என்ன கடவுள் இல்லாமல் செய்யற இல்ல, அந்த கடவுளோட எனக்கு முதல் பாண்டிங் இருக்குதா, கனெக்ட் பண்ணித்தான் செய்தேன் நானா. அதுகளைத்தான் இப்ப பாக்குறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ள நடந்தா தான் நான் என்னத்தையும் கொடுக்கலாம் எல்லாம். இல்லாட்டி நான் அங்க போய் சொல்லி கொடுக்கறதே ஈகோ கான்சியஸ்னஸ்ல தான். இப்ப அந்த ஐயா சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் எனக்குள்ள வராட்டி நான் என்னத்தை சொல்லி கொடுக்க முடியும்? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நாங்கள் செய்ய வேணும். ஸோ அதுதான் ஐ ஹோப் இட் ஆன்சர்ஸ். மாற்றம் வர்ற நேரம் வந்துட்டுது. பழைய கதையில எங்களுக்கு வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பை மட்டும் கொடுத்து போட்டு உங்களோட அலுவல் முடிஞ்சது. அது யாரும் இல்லை, தாயோ பன்னெண்டு கூட இல்லை. இப்ப நாங்களுக்கு சில இதுகளுக்கு சோ பவுண்ட் கில்ட்ல அதுல எல்லாம். இப்ப அம்மா தச்சாப்பிள விட்டால் சொல்லப்படாது, அப்பாப்பிள விட்டா சொல்லப்படாது, அது உங்களோட கலாச்சாரத்துல இல்லை. ஆனால் ராமனையும் சொல்லி போட்டுதான் போனவர். ஓகே, சீதையும் அங்க கடைசியா இவ்வளவு தூரம் தான் நான் போவேன்னுட்டு இறங்கிட்டா. அப்ப இதுகள் எல்லாம் எங்களுக்கு விளங்க வேணும். அது அது இட்ஸ் நாட் ஃபெமினிசம், இட்ஸ் நாட் யூனோ விமென்ஸ் இது லிபரேஷன் இல்ல. எல்லாரும் தண்ட இது அலுவல் முடியும் வரைக்கும் செய்து போட்டு அவ்வளவுதான். அது அதை வெட்டுறதுக்கு எங்களுக்கு தெரிய வேணும், என்ன சரண்ட பண்ண தெரிய வேணும். சோ அந்த 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 அனாலிசிஸ் உங்களுக்கு தேவை. கடைசி எனக்குள்ள இருக்கிறவனோட தான் நான் போறேன்னு சொல்லிக்கல தான் நான் எழும்பி போகலாம். இல்லாட்டி இந்த கதை வேற யாரோ டிஃபைன் பண்ணி விடுவோம் இல்ல. சோ தட்ஸ் இன் வே. அந்த சுஷிலா மாஸ்டர் அவ என்ன கேட்கிறான்னா, தாங்கள் அன்பை கொடுத்தாலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கணுமாம், அதுக்கு என்ன செய்யலாம்னு தான் அவன் கேள்வி. அதுல அது நடக்கிறது. அப்ப அந்த கர்மாவை அவன் விடுற இல்லையே, காயப்படுத்துறன்னு சொல்லி அவைகளுக்கு அவைக்கு ஏன் காயப்படுத்தி கொண்டு இருக்கணும்? அவைகளுக்கு என்னவோ சரியில்லை. என்ன தங்களுக்கு அவைக்கு கொடுக்குற அன்பை வாங்க அவைக்கு தெரியுது இல்ல, அந்த ஆப்போசிட் ஆளுக்கு தெரியுது இல்ல அன்பை வாங்க இல்ல. இப்ப இப்ப அந்த ஐயா சொன்ன மாதிரி இவையில் என்ன செய்யணும்னு தான் கேட்கணுமோ. அந்த ஐயா சொன்ன மாதிரி நானே எனக்கு என்ன இது செய்தா மெடிடேஷன் செய்து ஐ லவ் மை செல்ஃப், நான் என்ன மன்னிச்சு விட்டுட்டேன், அவையில் என்னத்தை சொன்னாலும் நான் அவையிலே மன்னிச்சு விடுறேன் என்று சொல்லி நான் எனக்கே இறங்கி அழுது, ஐயோ எனக்கு இன்னும் நோகப்படுத்தாதேங்கப்பா, தயவு செய்து நான் இவ்வளவுதான் செய்யலாம் என்று சொல்லி சரண்டர் பண்ணி மேபி கடவுள் நீங்க நம்பினீங்கண்டா இதனால் அது மாறத்தான் வேணும். உலக நீதி அதுதான். ஆனா இன்றைக்கு அதுதான் அந்த 2025 இப்ப எல்லாம் இருக்குது. என்ன மற்ற மாதிரி ரெட்ரோகிரேட்ல போய்கொண்டு இருக்குது. இந்த கிருஷ்ணருக்கே கடைசியில ஒரு அநாதையா செத்தவர். என்ன இதுகள் எல்லாம் இந்த நேரத்துல நடந்தது பல வருஷங்களுக்கு முதல். அப்ப எங்களுக்கு நடக்கிறதுக்கு அது இட்ஸ் நாட் எனிதிங் நியூ.